இன்னைக்கு நான்வெஜ்ஜா? ஆமா. நான்வெஜ்ஜா? ஆமா, நான்வெஜ்ஜு. நம்ம நான்வெஜ்ஜா இருந்தாலும் ஆடு வெஜ்ஜு தானே? ஆடு மட்டும் இல்லை, ஆடு மாடு யார் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தான யானையே நான்வெஜ் தான் வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம். அப்புறம் குதிரை ஒட்டகம் இது எல்லாமே அதெல்லாம் வெஜிடேரியன் தான் சாப்பிடும். அது மாதிரி ஆட்டு புழுக்க எல்லாம் ஷேப்பாக வரும். நான்வெஜ்ஜில் இன்னைக்கு என்ன செய்றீங்க? இது நான்வெஜ்ஜில் குடல் செய்யப்படும். அது குடல் நல்லா ஸ்ட்ரென்த்தானது, ரத்தமும் குடலும். ஆனால் அந்த குடலை நல்லா சுத்தம் பண்ணிடணும் குதிரை நீரில். ஏன்னா அதோட மலம்ல எல்லா வருஷத்தோட மலமும் குடல்ல தான் இருக்கும். அதுக்காக தான் மாட்டோட மலம் தான் அழகாக இருக்கும். மாடோட சாணியில் நம்ம மொழிக்கிறோம்ல, அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் எல்லாமே சாணி சத்தம் தான் போடுங்க. ஆனால் ஆடு ஒன்று மட்டும்தான் அழகாக சேஃபாக இருக்கும். மிஷின் விட்டு கட் பண்ணி போகிற மாதிரி அவ்வளோ அழகாக சேஃபாக போடும். அதை பார்த்தாலும் நமக்கு ஒரு அறுவடைப்பே வராது. ஏன்னா அவ்வளோ இதாக போடும். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். என்னம்மா மல்லித்தூள் வீட்டிலே அரைச்சிங்களே, இவ்வளோ பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது? ஆமாம், நான் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே வீட்டில் தான் அரைச்சிக்குவேன். நல்லா கருவேப்பிலை 10 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கி போட்டு அரைச்சிடுவேன். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். தனியாக பிள்ளைகளை கருவேப்பிலை எல்லாம் சாப்பிடாது. இந்த மாதிரி அரைச்சி வச்சு போட்டோம்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. அதனால தான் நான் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் நிறைய கருவேப்பிலையை போட்டுருவேன். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு கிண்டி நல்லா கிண்டி விட்டு நல்லா சுடுதண்ணி 1 கிளாஸ் ஊற்றி 2 விசில் விட்டு 2 விசில் சிம்மில் வச்சோம்னா நல்லா குடல் வெந்துடும். அம்மா என்ன பண்ணுற? தேங்காய் எடுக்கல. வேலையெல்லாம் செய்கிறீங்க? ஆமாம், நான் உரைச்சி தான் சாப்பிடுவேன். எனக்கு இதுக்கு காசு தர முடியாது. அதனால என்னோட உடலுறப்பு போட்டு நான் உரைச்சி சாப்பிடுவேன். ஒரு தேங்காய் எடுக்கிறேன், இல்லை ஒரு தேங்காய் சும்மா எடுக்க முடியுமா? சரி நல்லா செய்கிற. சரி முட்டை அது நான்வெஜ் வேண்டாம்னாரு. அதனால் அவருக்கு தனியாக ஒரு முட்டை குழம்பு. என்னதான் செய்வீங்க? அதுதான் 1-2 செஞ்சோன்னா வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் வீசி ஆடுறாங்க. நம்ம இத்தனையும் செஞ்சோம், நமக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது. சரி வரும் சாப்பிடும். சரிங்க. இது ரெட்டை பொரியல். அந்த குடல் வாங்கினா கொசு தருவாங்கள, அதுதான் பொரியல் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் சமைக்கும் போது உங்களுக்கு யார் பிடிக்காதோ அவங்க மூஞ்சி நினச்சி பண்ணுறேன். அழகாக ஒரு பொரியல் சமைச்சிருக்கீங்க. இன்னைக்கு சுட சுட சாப்பாடு, அப்புறம் ரசம், அப்புறம் குடல் குழம்பு சூப்பராக, அப்புறம் ரத்த பொரியல், அப்புறம் முட்டை கிரேவி. இதுதான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். வாங்க நீங்களும் சாப்பிட்லான்னு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் மட்டும்தான் சாப்பிடுவோம்.